ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன். இப்போ நம்ம 9வது பீட்டமான அட்டானா ராகத்தில் அமைஞ்ச முக்தி தரும் தலமாங்கிற பாட்டை பாடம் பண்ண போகிறோம். இப்போவும் நானே சொல்லிக் கொடுக்க போகிறேன், நானே சொல்லிக்க போகிறேன். நான் பாடிச்சே நீங்கள் கேட்டுக்கோங்க, நான் சொல்லிக்கச்சே நீங்களும் சொல்லிக்கிட்டு பாடலாம். ஆரம்பிக்கலாமா? முக்தி தரும் தலமாம், முக்தி தரும் தலமாம், காசி நகர மழகூர, காசி நகர மழகூர, பக்தர் கருள வென்றே, பக்தர் கருள வென்றே, மணிகர்ணிகா பீடமமந்த தாயே, மணிகர்ணிகா பீடமமந்த தாயே, முக்தி தருதலமாம் காசி நகர மழகூர, பக்தர் கருள வென்றே, மணிகர்ணிகா பீடமமந்த தாயே, முக்தி தருதலமாம் காசி நகர மழகூர, பக்தர் கருள வென்றே, மணிகர்ணிகா பீடமமந்த தாயே, முக்தி தருதலமா. அனுபல்லவி. எத்திக்குள்ளோரு போற்று, எத்திக்குள்ளோரு போற்று வண்ணோ, எத்திக்குள்ளோரு போற்று வண்ணோ, ಏಕಾಗ್ರಚಿತ್ತಮೋಡು, ಏಕಾಗ್ರಚಿತ್ತಮೋಡು, ಎತ್ತಿಕೊಳ್ಳೋರು ಬೋಟು ವರ್ಣಂ ಏಕಾಗ್ರಚಿತ್ತಮೋಡು, சத்திய சாதனையை விளக்க சாந்த ஸ்வரூபமு கொண்டு, சத்திய சாதனையை விளக்க சாந்த ஸ்வரூபமு கொண்டு, எத்திக்குள்ளோரு போற்று வண்ணம் ஏகாகிரசித்தமோடு, சத்திய சாதனையை விளக்க சாந்த ஸ்வரூபமு கொண்டு, முக்தி தருதலமா. சரணம். நித்தியமாம் வீடளிக்கும், நித்தியமாம் வீடளிக்கும், விஸ்வநாதர் மனம் குளிர, விஸ்வநாதர் மனம் குளிர, நித்தியமாய் வீடளிக்கும், விஸ்வநாதர் மனம் குளிர, நித்தியமாய் வீடளிக்கும், விஸ்வநாதர் மனம் குளிர, நித்திய கல்யாணியாய் நிகரற்ற நீர்குண, நித்திய கல்யாணியாய் நிகரற்ற நீர்குண, நித்தியமாய் வீடளிக்கும், விஸ்வநாதர் மனம் குளிர, நித்திய கல்யாணியாய் நிகரற்ற நீர்குண, தத்துவமா ஒளிருளில் அற்புத அருள் பெற்ற, தத்துவமாய் ஒளிருளில் அற்புத அருள் பெற்ற, சித்தர்கட்கும் சொல்ல தரமோ நில் பிரபாவமதை, சித்தர்கட்கும் சொல்ல தரமோ நில் பிரபாவ மதை. துரித காலம். விண்டுரைத்திட வல்லமையவர் குண்டு, விண்டுரைத்திட வல்லமையவர் குண்டு, கண்டு கழித்திட தூய்மையவர் கொண்டு, கண்டு கழித்திட தூய்மையவர் கொண்டு, விண்டுரைத்திட வல்லமையவர் கொண்டு, கண்டு கழித்திட தூய்மையவர் கொண்டு, எண்டிசையும் உள்ளோரு ஏற்றி தொழுது, எண்டிசையும் உள்ளோரு ஏற்றி தொழுது, வணங்கும் அம்மைய விசாலாட்சி தேவியே, வணங்கும் அம்மைய விசாலாட்சி தேவியே, விண்டுரைத்திட வல்லமையவர் கொண்டு,
கண்டு கழுத்திட தூய்மையவர் கொண்டு எண்டிசையும் உள்ளோரு ஏற்றி தொழுது வணங்கும் அம்மைய விசாலாட்சி தேவியே முக்தி தரும் தலமாம் காசி நகர மழகுர பக்தர் கருள வென்றே மணிகர்ணிகா பீடம் அமர்ந்த தாயே முக்தி தரும் தலமா. பாட்டு ஒரு தூரம் முழுஷா பாடிடலாம். முக்தி தரும் தலமாம் காசி நகர மழகுர பக்தர் கருள வென்றே மணிகர்ணிகா பீடம் அமர்ந்த தாயே முக்தி தரும் தலமா. எத்திக்குள்ளோரும் போற்றுவள்ளம் ஏகாகிரசித்தமோடும் எத்திக்குள்ளோரும் போற்றுவள்ளம் ஏகாகிரசித்தமோடும் சத்திய சாதனையை விளக்க சாந்த ஸ்வரூபமும் கொண்டு சத்திய சாதனையை விளக்க சாந்த ஸ்வரூபமும் கொண்டு முக்தி தரும் தலமா. நித்தியமாய் வீடளிக்கும் விஸ்வநாதர் மனம் குளிர நித்திய கல்யாணியாய் நிகரட்ட நீர்குண நித்தியமாய் விளங்கும் விஸ்வநாதர் மனம் குளிர நித்திய கல்யாணியாய் நிகரற்ற நீர்குண தத்துவமாய் ஒளிரும் அற்புதகருள் வென்ற தத்துவமாய் ஒளிரும் அற்புத அருள் வென்ற சித்தர்கட்கும் சொல்ல தரமுனில் பிரபாவமறி சித்தர்கட்கும் சொல்ல தரமுனில் பிரபாவ மதை விண்டுரைத்திட வல்லமையவர் கொண்டு கண்டு கழித்திட தூய்மையவர் கொண்டு எல்திசையுள்ளோரு ஏற்றி தொழுது வணங்கும் அம்மையே விசாலாட்சி தேவியே முக்தி தரும் தலமாம் காசி நகர மழகுர பக்தர் கருள வென்றே மணிகர்ணிகா பீடம் அமர்ந்த தாயே முக்தி தரும் தலமா. காசி நகர மழகுர பக்தர் கருள வென்றே மணிகர்ணிகா பீட்டமம் வந்த தாயே. இப்போ 9வது பீடம் வரை பாடம் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ 10வது பீடத்தில் நுழைஞ்சிருக்கோம். 10வது பீடத்தோட பெயர் பைரவி கிரி. தேவியோட மேல் உதடு விழுந்த இடம். அங்க தேவியோட பேரு அவந்தி. காவல் தெய்வம் லக்ஷணர். புண்ணிய கஷேத்திரம் என்னன்னாக்க உஜ்ஜயினி, அதாவது உஜ்ஜயினி சமீபம்னு போட்டிருக்கு. இது 10வது பீடத்தோட விவரம். இந்த விவரம் நான் சும்மா அப்படியே சொல்லியிருக்கேன். இது அப்படியே பைரவி ராகத்தில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கிறதுனால பைரவி ராகத்தில் இந்த விவரத்தை அப்படியே ஒரு விருத்தமாக பாடிடுறேன். அதுக்கப்புறமா அடுத்த எபிசோடில் பாட்டை கற்றுக்கலாம். ஐம்பத்தொரு பீடமதில் 10ஆம் பீடமான பைரவிகிரி எனும் பீடம் தேவியின் முதல் தேவியின்
மேலுதடு வீழ்ந்த இடமான அவந்தி எனும் நாமம் கொண்டு லட்சணர் காவல் காத்திட புண்ணிய கஷேத்திரமான உஜ்ஜயி நீ சமீபம் தேவி வீட்டிருக்குமிடமான தேவியான் அன்பான மனதை இருத்து மனதிலிருத்தி வணங்குவோம்.